Hi students, இன்னைக்கு 10th standard trigonometry exercise 6.2 question number 5 and 6 பார்க்கலாம். இப்போ question number 5 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A flag pole h meters is on the top of the hemispherical dome of radius r meters. அதாவது r radius வந்து r இருக்கிற மாதிரி ஒரு hemispherical dome மேல ஒரு flag pole ஒரு கொடி கம்பம் வந்து இருக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. டோம்னா வந்து இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதான் வந்து என்னது டோம் இந்த ஷேப். இது வந்து குவி மாடம் அப்படினு சொல்லுவாங்க. இதுக்கு மேல வந்து ஒரு கொடி கம்பம் இருக்குது. சரிங்களா? இதோட ஹைட் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படினா h மீட்டர்ஸ் னு சொல்லி ப்ராப்ளத்துல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த டோமோட ரேடியஸ் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா r மீட்டர். A man is standing 7 meter away from the dome. ஒரு மனிதன் வந்து 7 மீட்டர் வந்து அதில இருந்து பார்த்துட்டு தள்ளி நிக்கறாங்க டோம்ல இருந்து. Seeing the top pole on the pole at a right angle 45 degree. இங்க இருந்து என்ன பண்றாரு அப்படினா அந்த டோம் அந்த கொடி இல்லையா flag pole அதோட டாப்பை வந்து பார்க்கறாங்க. பாக்கும்போது இந்த angle of elevation எவ்வளவு இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 45 degree. அதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. And moving 5 meter away from the dome. அதுக்கு அப்புறம் ஒரு 5 மீட்டர் பின்னாடி போறாங்க. சரிங்களா? 5 மீட்டர் பின்னாடி போயிட்டு அங்க இருந்து வந்து என்ன செய்றாங்க? And seeing the bottom of the pole at an angle 30. அதுல இருந்து என்ன செய்றாங்கன்னா bottom அந்த கொடி கம்பத்தோட bottom பார்க்கறாரு. அது வந்து எவ்வளவு டிகிரினா 30 டிகிரி. ஓகேங்களா? சோ ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டோம் மேல ஒரு கொடி கம்பம் இருக்கு. அதோட ரேடியஸ் வந்து அதோட ஹைட் வந்து 6. இது வந்து கொடி கம்பத்தோட ஹைட் வந்து h ன்னு சொல்லிருக்காங்க. டோமோட ரேடியஸ் வந்து 6. ஒரு அந்த டோம்ல இருந்து ஒரு 7 மீட்டர் தள்ளி நின்னு ஒரு மனிதன் வந்து என்ன பார்க்கறாரு? ஹைட் அந்த ஃபிளாகோட டாப்பை பார்க்கறாரு. எந்த ஆங்கிள்ல பார்க்கறாருன்னா 45 டிகிரி. அதுக்கு அப்புறம் ஒரு 5 மீட்டர் தள்ளி அந்த ஃபிளாக் போலோட பாட்டத்தை பார்க்கறாரு. அப்போ ஏற்படக்கூடிய அந்த angle of elevation எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படினா find the height of the pole and radius of the dome. இந்த போலோட ஹைட் வந்து என்ன, அதே மாதிரி ரேடியஸ் வந்து என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பக்கம் ரேடியஸ் இருக்குறதுனால இந்த பக்கமும் உங்களுக்கு என்னதான் இருக்கும் அப்படினா r ன்னு இருக்கும். சோ இதையும் நம்ம r அப்படினு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இரண்டு விதமான ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு இருக்குது. முதல் ட்ரையாங்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ADC. இதுல வந்து ஆங்கிள் எவ்வளவுனா 45. சோ tan 45 AC by opposite side by கீழ இருக்கக்கூடிய adjacent side. opposite sideல வந்து உங்களுக்கு AC குள்ள என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கு பாருங்க. இங்க ஒரு h இருக்கு, இங்க ஒரு r இருக்கு. சோ 1 h plus r by r plus 7. இந்த h plus r ங்கிறது இந்த h இந்த r உம் r plus 7 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா கீழ பாருங்க. இந்த CD ல r உம் இருக்குது 7 உம் இருக்கு. சோ அத தான் r plus 7 அப்படினு சொல்லி போட்டுருக்கோம். ரெண்டையும் ஆட் பண்ணி சோ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது r plus 7 h plus r. r வந்து ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். கொண்டு வரும்போது பிளஸ் r வந்து மைனஸ் r ஆயிடும். பிளஸ் r மைனஸ் r ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். சோ h எவ்வளவு கிடைச்சிருச்சு? 7 cm அப்படினு சொல்லி 7 மீட்டர்னு கிடைச்சிருக்கு. சோ ஹைட் ஆஃப் தி போல் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஏனா h தான் வந்து ஹைட் ஆஃப் தி போல்னு வச்சிருக்கோம். சோ ஹைட் ஆஃப் தி போல் வந்து 7 மீட்டர் அப்படினு கிடைச்சிருச்சு. சோ 1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்னது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இரண்டாவது நம்ம கண்டுபிடிக்க போறது ரேடியஸ் ஆஃப் தி டோம். இதுக்கு வந்து அடுத்த ட்ரையாங்கிள் BEC வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு BEC பாத்தீங்கன்னா தெரியும். இது எத்தனை டிகிரினா 30 டிகிரி. சோ tan 30 BE by CE. ஓகேங்களா? tan 30 ஓட வேல்யூ வந்து 1/√3. BC ல உங்களுக்கு என்ன மட்டும் தான் இருக்கு? இங்க r மட்டும் தான் இருக்கு. சோ r மட்டும் போட்டுருக்கோம். கீழ BC ல என்ன இருக்குன்னா CD plus DE ரெண்டும் இருக்குது. இந்த CD ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? r உம் 7 உம் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு 5 இருக்குது. ஓகேங்களா? DE ல சோ டோட்டலா வந்து கீழ வந்து இருக்கத வந்து எப்படி போடலாம்னா r plus 12. 6 இங்க ஒரு 6 அப்புறம் ஒரு 7 plus 5 வந்து 12. சோ டோட்டலா r plus 7 plus 5 r plus 12 அப்படினு சொல்லி நம்ம போட்டுருக்கோம். சரிங்களா? சோ மூணு வேல்யூ இருக்குறதுனால நம்ம அந்த மாதிரி போட்டுருக்கோம். சோ இங்க வந்து இப்போ கிராஸ்ல மல்டிப்ளை பண்றோம். √3 ஐயும் r ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது √3r r plus 12. இதுல √3 ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 1.732.
இப்போ இந்த இடத்துல வெறும் r இருக்குது. இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது -r உங்களுக்கு மாறும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்பர் எதுவுமே இல்லாததுனால நம்ம என்ன நினச்சிக்குவோம் 1 அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ 1.732லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 0.732 r கிடைக்கும். நம்மளுக்கு தேவை r தான். ஸோ 0.732 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது அது என்ன தான் மாறும், டிவிஷனில் மாறும். ஸோ r = 12 / 0.732 நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு ஆரோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்னா 16.39 கிடைக்கும். ஸோ ரேடியஸ் ஆஃப் த டோம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 16.39 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ 6th ப்ராப்ளம் பார்க்கலாமா? The top of a 15 meter high tower makes an angle of elevation of 60 degree with the bottom of an electric pole and angle of elevation of 30 degree with the top of the pole. அதாவது ஒரு 15 மீட்டர் ஹையில் வந்து ஒரு டவர் இருக்குது. சரிங்களா? அதுக்கு வந்து மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி வித் த பாட்டம் ஆஃப் த எலக்ட்ரிக் போல். ஏற்ற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குது. அதோட பாட்டம்லேருந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னாக்கா 60 டிகிரி. அந்த பாட்டத்துலேருந்து அந்த டாப் பார்க்குறோம் எவ்வளோ கிடைக்குது, 60 டிகிரி ஆகுது. அதுதான் அங்கே போட்டிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னா கீழே பாட்டம்லேயும் போய் அந்த எலக்ட்ரிக் போலோட பாட்டமில் இருந்ததும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படி பார்க்கும்போதும் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னாக்கா 30 டிகிரி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ டாப்லேருந்து பார்க்கும்போதும் பாட்டம்லேருந்து பார்க்கும்போதும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆங்கிள் தான் வந்து என்ன செஞ்சுருக்கோம், இங்கே எழுதியிருக்கோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் இந்த சைடு அதாவது எலக்ட்ரிக் போலோட ஹைட்டை வந்து நம்ம வந்து என்னென்னு வச்சுக்குவோம், ஹச்சுன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த சைடு ஹச்சுனா இந்த சைடு ரைட் சைடு இதுவும் வந்து உங்களுக்கு என்னதாக தான் இருக்கும், அதாவது பிசியோட வேல்யூ உங்களுக்கு என்னதாக தான் இருக்கும், ஹச்சாக தான் இருக்கும். டோட்டலாக ஏசி வந்து எவ்வளோன்னா 15 மீட்டர். அப்போது பிசி வந்து ஹச்சுனா ஏபி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 15 - h அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ நம்ம ட்ரையாங்கிள்ஸை வந்து எழுதிடலாம். முதல் ட்ரையாங்கிள் என்னென்னு பாருங்கள். உங்களுக்கு ஏஇபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏஇபியில் உங்களுக்கு tan 30 = என்ன வரும், AB/Bன்னு வரும். tan 30யோட வேல்யூ வந்து 1/√3. ஏபியோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள், 15 - hன்னு இருக்குது. ஸோ அதை போட்டிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம கிராஸில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதை 1ஐயும் பிஇயையும். ஸோ BE = 15 - h × √3. ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிசி. இதில் வந்து உங்களுக்கு என்ன ஆங்கிள் இருக்குன்னா 60 டிகிரி இருக்குது. ஸோ tan 60 = உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஏசி வரும். இந்த சைடில் tan 60 = AC/CD அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து ஏசி வந்து 15 சென்டிமீட்டர் இருக்குது. அதனால் நம்ம அதை போட்டுட்டோம். ஸோ tan 60யோட வேல்யூ வந்து √3 அதை போட்டுருவோம். 15/CD. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு CD = 15/√3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து 2ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம் பாருங்கள். √3 15 - h = 15/√3 அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். நார்மலாக இதுக்கு முன்னாடி இருக்க சம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 1 and 2வும் ரெண்டும் சேமாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தா பின்னு இருக்குது, இங்கே எப்படி இருக்குது சிடின்னு இருக்குது. உடனே நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும் எப்படி இது ரெண்டும் ஈக்குவல் ஆகும் அப்படின்ட்டு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், பிஇயும் சிடியும் எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. ஸோ பேரலாக இருந்தாலே அது எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? பியும் சிடியும் பேரல். ஸோ அதனால் இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ √3 நம்ம என்ன செய்யலாம், மல்டிப்ளை பண்ணலாம். √3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 3 வரும். ஸோ 3 × 15 - h = 15. இந்த 3ஐ ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன வரும், 3 வரும். 1 3 is 3, 5 3s are 15. ஸோ 15 - h = 5. நம்மளுக்கு h தான் வேணும். ஸோ 5 இந்த பக்கம் கொண்டு வரும்போது ஹச்சோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும், 10 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 10 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.